யாரோட சொந்தக்காரி பணத்துக்கு பெரிய பாதை. இந்த அம்மா வந்து பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவள் அந்த கனவு வந்து கனவுல வந்து சொல்லுவாள், இல்லை யாரோ ஒரு குழந்தை மூலயமா வந்து சொல்லுவாள், இல்லை யாரோ ஒரு பெரியவங்க மூலயமா வந்து இந்த மாதிரி அந்த சேசரத்துக்கு போயிட்டு வாங்க, மலைன்னு ஒரு மண்ணை மெரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பிடிச்சது கருவாடு. சரிங்களா, அந்த கருவாடை வந்து நம்ம யார் இங்கே வாங்கிட்டு போகிறாங்களோ எல்லாருமே அந்த கருவாடை வாங்க முடியாது. பேர்கோடி அந்த செல்வாக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்கும் மன நிறைவோட அந்த அம்மா அங்கே நின்று அருள் பார்க்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இந்த மலையனூரில் சொல்லப்படுது. வணக்கம். இது வந்து இந்த சேஸ்திரம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மாவோட கோவில். இது இங்கே அமாவாசை தினம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு கந்திசி ஓமல் நோய் நொடி பின்னிப்பிடை எல்லாமே விலகுன்றது ஒரு மனத்தீரி ஒரு உண்மை. இது திருநங்கை கையால் வந்து கனி சுற்றிக்கினாலோ இல்லை பூசணிக்காய் சுற்றிக்கிட்டாலோ 2 கால் ஜீவன் கோழி சுற்றிக்கிட்டாலோ எதை சுற்றினாலும் அவங்களோட பிணிகள் எல்லாமே நீங்கள் வெளியே போகுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட வந்து எந்த ஒரு குறையோட வந்து திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அம்மா கிட்ட எந்த ஒரு கஷ்டத்தை நினச்சி 1 ரூபாய் நம்ம காணிக்க முடிஞ்சு நம்ம வீட்டிலே வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தாலும் சரி, அது நினச்ச காரியத்தில் 3 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறவ இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அதேமாரி இந்த அங்காளம்மருக்கு மாசி மாதம் மயான கொள்ள உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் அம்மாவுக்கு வந்து மாசி மாதம் தேரில் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிணியாக இருந்தாலும் சரி, பேய் பிடிச்சவங்க ஏவலாக இருக்க எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கணமே வந்து அம்மா தேரில் வெளியே வரும்போது உடனே அதை சரி பண்ணி அந்த அம்மா கைகூடி வந்து பலனை வந்து கொடுக்குறவ. இந்த இடத்துல எந்த ஒரு சின்ன சின்ன நொடியான கஷ்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த தேரும் சரி, அந்த அம்மாவோட கொள்ளையும் சரி, மாசி மாதத்தில் வர அந்த திருவிழாவில் அவ்வளோ பேர் கொண்ட ஜனமும் கோடி வந்து இங்கே அந்த அம்மாவுக்கு சிறப்பிச்சு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மா கோவிலில் ஒரு மாதமும் சரி, ஒரு அமாவாசையிலையும் சரி இருக்கிற சிறப்போட இந்த தை மாதத்தில் வர அமாவாசையும் சரி, இந்த மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட 3 அமாவாசை இருக்குது. அதே போல் இந்த மார்கழி அமாவாசை சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு நிவர்த்தி இல்லாத ஒரு பிரச்சனையும் சரி, ஒரு கனவுல வந்து இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை எது ஒரு தடுங்களாக இருந்தாலும் இந்த அம்மா வந்து பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவள் அந்த கனவு வந்து கனவுல வந்து சொல்லுவாள், இல்லை யாரோ ஒரு குழந்தை மூலயமா வந்து சொல்லுவாள், இல்லை யாரோ ஒரு பெரியவங்க மூலயமா வந்து இந்த மாதிரி அந்த சேசரத்துக்கு போயிட்டு வாங்க, மலைன்னு ஒரு மண்ணை மெரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை தட்டி போனாலும் இந்த ஒரு மார்கழி அமாவாசை குறிப்பிட்ட 3 அமாவாசை இருக்குது. மார்கழி அமாவாசை, மாலி அமாவாசை, தை அமாவாசை. சரிங்களா, இந்த 3 அமாவாசையில் எந்த ஒரு பிரச்சனையாலும் அதுக்கான கனம் இங்கே வந்து மெரிச்சாலே போதும். எந்த ஒரு பூஜை பண்ண தேவையில்ல, எந்த ஒரு புனஸ்காரம் பண்ண தேவையில்ல, ஒரு எலுமிச்சை பழம் கூட சுற்றி உடைக்க தேவையில்ல. இந்த அம்மா இந்த மண்ணை வந்து மெரிச்சாலே போதும். அவ்வளோ ஒரு பேர் கொண்ட ஒரு பேரை வந்து இந்த அம்மா எல்லாருக்குமே வந்து கொடுத்தவ. கோடானு கோடி மக்கள் இங்கே வந்தாலும் சரி, முதலாக இந்த அம்மாவை வந்து இங்கே மெரிக்கிறாங்கன்னா
இந்த அக்னிகுளம் ஒரு தீர்த்தவாரி இருக்கு. அந்த தீர்த்தவாரியில ஒரு வெற்றை இலையில, சரிங்களா, காம்பு கிளனா ஒரு வெற்றை இலையில கற்பூரம் ஏற்றி வச்சு அந்த தலையை சுற்றி அந்த கற்பூரம் ஏற்றணும். ஏற்றிட்டு மனசார என்ன அங்கே வேரிக்கை கோரிக்கை அங்கே நம்ம வைக்கிறோமோ அந்த கோரிக்கையோட நம்ம இங்கே இந்த இடத்துக்கு எல்லை மேரிக்கும் பொழுது அது சார் கணமே அந்த அம்மா எண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதம் தான், 6 மாதமே அதிகம், எண்ணி ஒரு 3 மாதத்துல அந்த அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதும் பெரிய ஒரு ஐதீகமாக இது இருக்குது இங்கே. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு பிடிச்சது கருவாடு, சரிங்களா. அந்த கருவாடை வந்து நம்ம யார் இங்கே வாங்கிட்டு போகிறாங்களோ எல்லாருமே அந்த கருவாடை வாங்க முடியாது. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் சில பேருக்கு அந்த கருவாடை வாங்கிட்டு போய் அவங்க இல்லடத்துல வைக்கணுன்ற ஒரு எண்ணமும் வரும். அந்த ஒரு கருவாடை யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த அம்மா வந்து அந்த வாசனைக்கு கருவாடுக்கு சொந்தக்காரி பணத்துக்கு பெரியவாவை அவள் இங்கே அந்த கருவாடு கூடிய அம்மா வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த மனசு அந்த வயிறு எப்படி நிறையுதோ அதேமாரி அந்த அம்மா அந்த குடும்பத்தையும் நிறைய வச்சு பேர்கோடி அந்த செல்வாக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்கும் நிறைவோட அந்த அம்மா அங்கே நின்று அருள் பார்க்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இந்த மலையனூரில் சொல்லப்படுது.